அம்மா நாளைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லம்மா, ஃபர்ஸ்ட் நாள். ஆமாம், இப்போ அதுக்கு என்ன செய்யணும்? அம்மா நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே, இன்னும் கொஞ்ச நாள் லீவ் விட்டுருக்கலாம்ல. ஆமாம், ஒரு மாதம் லீவ் விட்டதுக்கே இங்கே உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கா. இதில் வேற உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் லீவா? பேசாமல் மூடிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழியை பாரு. அம்மா போமா, போமா. சரி சரி, கோவப்படாத. என் தங்கம்லாம் இங்கே வாங்க செல்லக்குட்டி, கோவப்படக்கூடாது என்ன? பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு யாராச்சும் கோவப்படுவாங்களா? அப்படின்னா நான் ஸ்கூலுக்கு போனேன், எனக்கு பேகு லஞ்ச் பேக் எல்லாமே புதுசு வேணும். சரி சரி, அம்மா வாங்கி தரேன். பிள்ளைக்கு எல்லாம் வாங்கிடுவோம் என்னம்மா? அம்மா இந்த ஒரு வருஷம் தான் நான் இந்த ஸ்கூல்ல படிப்பேன், 5 வருஷமா இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறேன். இனிமேலாச்சும் அச்சுமுக்கிற ஸ்கூல்ல சேருமா? சரி சரி, அடுத்த வருஷம் சேர்த்துருவோம் பிள்ளைய. ஐ ஜாலி, என் தங்க அம்மா, புச்சுக்குட்டி அம்மா, செல்லக்குட்டி அம்மா, ஜாலி. என்ன அடுத்த வருஷம் வேற ஸ்கூல் மாத்திடுவாங்க. அம்மா சீக்கிரம் கிளம்புமா, சீக்கிரம் கிளம்புமா. நம்ம கடைக்கு போய் எனக்கு வாட்டர் பாட்டிலு, லஞ்ச் பேகு, லஞ்ச் பாக்ஸு, ஸ்கூல் பேகு எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும். சீக்கிரம் வாமா. ஏ அம்மா, உயிரை எடுக்காத. சரி அம்மா, சரி இரு, இப்போ போகலாம் போகலாம் போகலாம். மணி 5 ஆகுது, ஒரு 6 மணிக்காட்டு போவோம், வெயில் தர விட்டு. அம்மா நீ என்னம்மா நீ சீக்கிரமே கிளம்ப மாட்டேங்கிற, சீக்கிரம் போலாம் வாமா. இரு, அப்பா கடையிலேருந்து வந்துட்டுமா, அப்பா நீ நான் எல்லாரும் சேர்ந்து போவோம், சரியா? அம்மா அப்பா எப்போ வர்றது, நாம எப்போ போறது? நம்ம சீக்கிரம் கடைக்கு போலாம் அம்மா. பாட்டி இருக்கால, பாட்டி கடையை பார்த்துக்குவா. சரி சரி இரு, அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஹலோ, இவன் என்னவ எவ்வளோ நேரம் ஆகுது இன்னும்? இவன் உங்கள் உயிரை எடுத்துட்ருக்கா. எல்லாம் பேக்கு புக்கெல்லாம் வாங்க போனோன்ட்டு. எப்போ வருவிய? சீக்கிரம் வாங்க, இல்லை நாங்கள் வேணால் கடைக்கு ரெடியாகி வாரோம், போவோம், சரியா? சரி வா, 2 பேரும் கடைக்கு போவோம். கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வரலாம். நம்ம கடைக்கு போய்ட்டு ஃபேன்சி ஸ்டோர் போய் எல்லாம் நம்ம பேக்கு புக்கு எல்லாம் வாங்கிட்டு வருவோம், வா. சரி வாமா போலாம். அம்மா நீ தாம்மா அப்பா வருவாங்கன்ட்டு லேட் பண்ணிட்ட. இப்போ பாரு, அப்பா வரவே மாட்டேன்ட்டாங்க. நாம தான் போகணும். இதுக்கு நம்ம அப்பவே போயிட்டு வந்திருக்கலாம். ஆமாம், நானும் அப்பா வருவார்னு தான் நினச்சேன். அப்பா கடையில் வேலை இருக்குல்ல, அதான் நம்மளை போக சொல்லிட்டாவ. சரி, கடை கிட்ட தானே, நம்ம 2 பேரும் நடந்து போய் வாங்கிட்டு வந்துடுவோண்ணே. ஐயா கடை கிட்ட வந்துருச்சு. நீர்னு பேசிட்டேன். லூசுக்கு இருக்கி, கடைக்கிட்ட வந்துட்டுன்னு இப்படி ரோட்டில் கையை விட்டுட்டு ஓடுதியா? அறிவு இருக்கா மண்டையில் கொஞ்சமாச்சு? கையப்படி. சரிம்மா, திட்டாதம்மா, வாமா கடைக்கு போனா. நானே இப்போதான் ஹாப்பியானேன். ஏ அம்மா, கடைக்கு போயிட்டு வரோம்னா காலெல்லாம் வலிக்குது, என்னான்னு வலிக்குது, தள்ளு. கடைக்கு வானக்கு வர முடியேன்னு இருந்துக்கிட்டா அப்பா கடையில். இப்போ காலெலாம் வலிக்கு நடந்து போயிட்டு வந்துட்டு. கடைக்கு போனால் இவ சும்மா முடியால 1000 ரூபாய் செலவு இழுத்து விட்டுட்டா. கடைக்காரன் ஒரு 100 ரூபா குறைக்க முடியான்ட்டான். லூசு போய் கடை ஒரு பேக்குக்கு விலைய. அம்மா அதான் வாங்கிட்டு வந்துட்டோம்லம்மா, எதுக்குமா அதையே போட்டு புலம்பிட்டு இருக்க? உனக்கு என்ன காசு உன்கிட்ட இருந்தால் வருது? அது காசு செலவழிக்கிறதுக்கு தான் அருமை தெரியும். 1000 ரூபா, ஒரே ஒரு பேக்கு 1000 ரூபா. 100 ரூபா குறைச்சி 900 ரூபாய்க்கு தானக்கு தர முடியேன்ட்டான். ஒரு தண்ணி கேனு 60 ரூபா. எல்லாம் சேர்த்து லஞ்சு பேக்கு அது இதுன்னு எல்லாம் சேர்த்து 1500 ரூபா இருக்குது. நான் 1000 ரூபாய்க்கு தான் வாங்கணும்னு நினச்சேன், 1500 ரூபா ஆகிப்போச்சு. என்ன விலையப்பா! ஆமா, அப்படிதாம்மா வாங்கும்போது எல்லாம் ஆகும், இதெல்லாம் சகஜம்மா. சரி, நான் கொஞ்சம் நேரம் உட்காடுறேன், காலெலாம் வலிக்கு. நீ டிஸ்டர்ப் பண்ணாமல் எங்கேயா ஒரு ஓரமாக போ. கிட்ட வந்து தொல்லை பண்ணிட்டு இருந்தா அடிச்சு விடுவேன். நான் ஏன் டிஸ்டர்ப் பண்ண போகிறேன்? ஃபோன் பார்க்க போகிறேன். கொஞ்ச நேரம் கடைக்கு போயிட்டு வந்து படுக்கோம்னா அதுக்குள்ளே மணி வெட்டாயிருச்சா? சரி, எந்திரிச்சு வேணுமே சமையல் வேலையை பார்ப்போம், என்ன டிஃபன் பண்ணலன்னு. இவ வேற எங்கே போனாலும் தெரில. ஏ ஸ்வீட்டி, செவிடி கொஞ்சமாக சத்தம் தராளா பாரு. காது கேட்டாலும் ஃபோனை பார்த்துக்கிட்டு காதே கேட்காது. ஏ செவிடி. ஏமா கத்தி கத்தி கூப்பிடுற? இங்கே தானம்மா இருக்கேன், பொறுமையாக கூப்பிட வேண்டியதானே? உயிரை கொடுத்து 50 நேரம் ஸ்வீட்டின்னு தொண்டை தண்ணி வத்த அளவுக்கு கிடந்து கத்திக்கிட்டு கிடக்கேன். பொறுமையாக கூப்பிட வேண்டியதானையா செவிடி? அட போம்மா, நீ கூப்பிட்டது எனக்கு கேட்கவே இல்லை. கேட்காதுல்ல, கேட்காம இருக்கோம் நல்லா.
சரி, நைட்டு டிஃபனுக்கு என்ன செய்யலாம்? அப்போல்லாம் இப்போ கடையை பூட்டிட்டு வந்துடுவ, என்ன செய்யலாம்? அம்மா நீ நூடுல்ஸ் செய்யுமா. நம்ம சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, நூடுல்ஸ் சாப்பிடலாம். எந்நேரம் நூடுல்ஸ், அந்த நூடுல்ஸ் கருமத்தை மாசத்துல ஒரு நாள் தானே திங்கணும்னு சொல்லியிருக்கேன். நூடுல்ஸை கேட்டா என்ன அவ்வளோதான். சரி அப்படின்னா சப்பாத்தி. ஆமாம், சப்பாத்திக்கு மாவை பிணைஞ்சி அதை உருட்டி அதை போடோம்னா பொழுது விடிஞ்சிரும். அப்புறம் ஏமா என்கிட்ட கேட்குற, ஏதாச்சும் ஒன்று நீயே யோசிச்சு பண்ணுமா. சரி, எதையாச்சும் ஒன்று பண்ணுவோம். காலையில் வேற ஸ்கூல் இருக்குது, சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பணும். இவ்வளோ நாளாக நல்லா லீவு, தூங்கியாச்சு. நாளைக்கு சீக்கிரமாக எழுந்திரிக்கன்னு நினச்சாலே சிறையளவாக இருக்குது. சரிம்மா, நீ சமைச்சிட்டு நான் டிவி பார்க்குறேன். ம் பாரு பாரு. சரி, எப்படியோ தோசை சுட்டு சட்னி அரைச்சாச்சு. எல்லாரும் இப்போ வந்துடுவோம், கடையை விட்டுட்டு சாப்பிட்டு சீக்கிரம் படுத்து தூங்க வேண்டிதான். சரி ஸ்வீட்டி, சாப்பிடவா? ஸ்வீட்டி, இவளுக்கு எத்தனை நேரம் கூப்பிட்டாலும் காது கேட்காது. என்னம்மா கூப்பிட்டுட்டே இருக்க, இதோ வந்துட்டான்ல சொல்லு. சோறு திங்கியா? அம்மா தோசைமா, சோறு இல்ல. சரி சரி, தோசை சுட்டு கொண்டாரேன், சாப்பிட்டு சீக்கிரம் தூங்க, காலையில ஸ்கூலுக்கு போனோம். அம்மா எனக்கு 2 தோசை தக்காளி சட்னி. சரி சரி, சோஃபால போய் உட்காரு, கொண்டுட்டு வரேன். அம்மா தோசை ஒரு கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுப்போது, சீக்கிரமா கொண்டு வாமா. அம்மா நான் வந்துட்டேன். என்ன சீக்கிரம் தோசையை சாப்பிட்டு படுத்து தூங்கு, காலையில ஸ்கூலுக்கு போகணும். சரியா? நானும் சாப்பிட்டேன். அப்போல்லாம் எப்போ கடையை பூட்டிட்டு வராங்களோ தெரில, சாப்பிட்டு போய் தூங்குவோம். காலையில் பார்ப்போம். காலையில் முழிச்சு சீக்கிரமாக என்னை எழுப்பி விடுவேன், எந்திரிச்சு குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போ. சரியா? நானும் போய் தூங்குறேன், நீ சாப்பிட்டு சீக்கிரம் தூங்கு. சரிம்மா, நீ தூங்குமா, நான் சாப்பிட்டுட்டு தூங்குறேம்மா. குட் நைட்.